Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். காலம் விரைவில் தொடங்க போகிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பொறுப்பேற்ற மே 7க்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கின்றன. இந்த நேரத்தில் இதுவரை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களால், செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளால் 7வது முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. என்னோட 60 ஆண்டு கால பொது வாழ்க்கைய ஒரே சொல்ல குறிப்பிடுற மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார். அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமா சொல்லியிருப்பார் என்பதை நான் ரொம்ப பணிவோட சொல்லிக்கிறேன். ஏன்னா தலைவர் கலைஞர் இப்பொழுது இருந்தால் என்னவெல்லாம் செஞ்சிருப்பார்னு யோசிச்சுதான் ஒவ்வொரு நாளும் நான் செயல்படுகிறேன், திட்டங்களை தீட்டுகிறேன். தலைவர் கலைஞரின் எண்ணங்கள் தான் இந்த அரசினுடைய செயல்கள். அந்த செயல்களால் விளைஞ்சதுதான் இத்தனை சாதனைகள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறேன். கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள். மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி இந்த மாமன்றத்தில் துணிச்சலோட நான் பெருமையோடு சொல்றேன். இது சாதாரண சாதனை இல்லை, கடும் உழைப்பால் விளைந்த சாதனை. இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவோட எந்த மாநிலமும் செய்யாத சாதனை. நம்ம திராவிட மாடல் அரசுல தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரத்தின் அளவை, தமிழ்நாடு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை மிகவும் அன்போடு பண்போடு அடக்கத்தோடு இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன். 2024-25 ஆண்டுல இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கு. இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதில்லை. இது நான் சொல்லல, எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்கு என்றால் ஓர வஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லி இருக்கு. நம்மோட வளர்ச்சி 9.69 விழுக்காடு. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? 6.5 விழுக்காடு. இதுதான் சாதனை. தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி 17,23,698 கோடியா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 2024-25 ஆண்டுல 3,58,000 ரூபாய். தேசிய சராசரி 2,06,000 தான். இதுவரை இல்லாத உச்சமா $14.65 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு கடந்த 2024-25 நிதியாண்டுல சாதனை படைச்சிருக்கு. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே 41.23 விழுக்காடு பங்கு வகிக்குது. அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு. கடந்த 4 ஆண்டுகள்ல 5,80,000 கோடி ரூபாய்
வணிக வரியா வந்திருக்கிறதே நம்முடைய வளர்ச்சிக்கான சான்று. அகில இந்திய அளவில் 50 விழுக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் 98.3 விழுக்காட்டு பள்ளிகள்ல இந்த வசதி இருக்கு. கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமா நம்ம நடுநிலைப் பள்ளிகள்ல இடைநிற்றலே இல்லை. இந்திய அளவு 28.4 விழுக்காடா இருக்கிற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் 47 விழுக்காடா உயர்ந்திருக்கு. அதிகமா PhD பண்ற மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, NIRF ரேங்க்ல சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 18 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. மிக சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கு. தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியா முழுக்க 11.2 விழுக்காடு மக்கள் வறுமைக்கோட்டு கீழே வாழுகிற நிலையில தமிழ்நாட்டில் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க 1.43 விழுக்காடு தான். அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி 2,25,00,000 மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருதை பெற்றிருக்கு. நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு. உலக சுகாதார நிறுவனத்தின் வழிமுறைகளின்படி தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு குறித்து ICMR நிறுவனம் நடத்தின சர்வேல மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவர்கள் இருக்காங்க. அதிகமான MBBS சீட் இருக்கிற இடமும் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய அரசு மருத்துவமனைகள்ல 1,16,733 மருத்துவ படுக்கைகள் இருக்கு. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 39,666 தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் 1. 27,75,000 நபர்கள் பணிபுரிகிறார்கள். முதலீடுகள் மட்டும் 5.35 லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு 2வது இடம். நம்ம திராவிட மாடல் அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் 47 விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கும். காற்றாலை மின் உற்பத்தியில தமிழ்நாடு 2வது இடம். சூரிய சக்தியில் 4வது இடம். புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசி இடத்தில் இருந்த நிலையை மாற்றி 2022 ஆண்டுக்கான தரவரிசையில முதலிடத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலிடம். தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில முதன்மை மாநிலம். எண்ணெய் வித்துகள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி திறன்ல முதலிடம். மக்காச்சோளம் உற்பத்தி திறன்ல 2வது இடம். நெல் உற்பத்தி திறன்ல 3வது இடம். ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் மூலமா எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறத குறைச்சிருக்கிறோம். எடை குறைவா பிறந்த குழந்தைகளை
காப்பாற்றி இருக்கிறோம். இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில பெண் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகம். இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் எல்லாம் சாதாரணமா செஞ்சுட்டு இல்ல. மேலே பாம்பு, கீழே நரிகள். மேலே பாம்பு, கீழே நரிகள். குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனோட சாதனைகள் அல்ல. என்னோட அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன். எல்லாத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவன் இல்லைன்னா இது ஒரு கட்சியினுடைய அரசல்ல, ஒரு கொள்கையினுடைய அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். அப்படித்தான் செயல்பட்டு வரோம். இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு, அண்ணா அரசு, கலைஞர் அரசு, எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம். அந்த வரிசையில இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக் கொள்ளாம திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல, ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பதன் அடையாளமாத்தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் இயக்கமும் தான் முன்னிலை பெறணும், வலிமை பெறணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடே சமத்துவபுரம் ஆகணும்னு திராவிட கொள்கை நெஞ்சிலே ஏந்தி இலக்குகளை நிர்ணயிச்சு திட்டங்களை தீட்டுகிறோம். நம்முடைய தமிழ் சமூகம் சிந்தனையால், பண்பாட்டால், பழக்க வழக்கங்களால் உயர்வடையணும். ஏற்றத்தாழ்வற்ற மனித உரிமையை சமூகமாக வளரணும். சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி கருத்தியல், அதிக அதிகாரங்களை கொண்ட மாநிலங்கள், அதுக்காகத்தான் உழைக்கிறோம். கடந்த மார்ச் 14 அன்று நிதிநிலை அறிக்கையும் 15ஆம் நாள் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செஞ்சோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய அவை முன்னவர் மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய நீர்வளத்துறையோட மானிய கோரிக்கை தொடங்கி வரிசையா ஏப்ரல் மாதம் முழுக்க துணை முதலமைச்சர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறோம். ஊடக நண்பர்களும் அந்த புத்தகத்தை பார்த்து அதை பெற்று அதில் உள்ள சாதனைகளையும், தரவுகளையும், புள்ளி விவரங்களையும், உண்மைகளையும் மக்களிடம் கொண்டு செல்லணும்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். குற்றங்களை குறைக்கிற துறையா மட்டும் இல்லாம குற்றங்களை தடுக்கிற துறையா காவல்துறை செயல்படணும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இந்த நிலை உருவாகணும்னா காவல்துறை சிறப்பாக செயல்பட்டா மட்டும் பொத்தாது, ஒட்டுமொத்த சமூகமும் சில பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும். காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நான் இந்த தருணத்தில் இந்த அவையின் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கூட்டு பொறுப்பு. எனவே நீங்க அனைவரும் சட்டத்தை மதிச்சு நடக்கணும். சின்ன சின்ன அலட்சியங்களை கூட தவிர்த்து சுய ஒழுக்கத்தோட எல்லோரும் இருக்கணும். ஒரு குற்றம் நடந்த பிறகு உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கிற பலர் இருக்கிறாங்க. அவர்களை பாராட்டுகிற அதே வேளையில ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்து தடுக்கிற முன்னெச்சரிக்கையும் நமக்கு தேவை. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.